மை வி த்ரீ ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நம்ம ஆப் வந்து நேற்று நைட்டில் இருந்து ஒர்க் ஆகலை. இன்றைக்கி காலையிலேயும் ஒரு 7 மணி வரைக்கும் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஒர்க் ஆகுது, நல்லா ஸ்பீடாகவே ஒர்க் ஆகுது. அதனால் சீலிங் முடிக்க வேண்டியவங்க தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடுங்க. ஆப் ஒர்க் ஆகலைன்னு உடனே எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு விதமாக சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களை. மக்கள் யாரும் தயவு செய்து பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும். அனுபவத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கொரோனா டயத்தில் தாராவி மாதிரி ஏரியா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். தாராவி வந்து இடம் நெருக்கடி அதிகமான ஒரு இடம். வீடு ஒரு 10க்கு 10 வீடு தான் இருக்கும். ரொம்ப நெருக்கமாக வாழ வேண்டிய ஒரு பகுதி அது. அந்த டயத்தில் கொரோனா டயத்தில் முதல்ல கொரோனா வரும்போது ரொம்ப பயமுறுத்துனாங்க. அதுவும் அந்த டிவியில் உள்ள டிவியில் நியூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு பதட்டமாக இருக்கும். அப்படியே தொண்டைக்கும் வயிற்றுக்கும் ஒரு உருள்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்துக்கோங்க. எந்த நேரமும் ஒரு பயத்துலேயே இருப்போம். ஏன்னா 2 குழந்தைங்க, சின்ன பசங்க, இங்கே வந்து எல்லாத்துக்குமே வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழலில் நாங்கள் வந்து வெளியில் போக வேண்டியது கட்டாயம்னு இருக்கும்போது எப்படி வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்? ஆனால் அந்த வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு பயம் இருக்கும் பாருங்கள். அந்த பயத்தை வந்து சொல்லி மாளாது. அந்த பயத்தை வந்து அந்த பயத்துலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. ஏன்னா எந்த நேரமும் டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுவோம் மனசு. அந்த நியூஸை பார்த்து பார்த்து அப்படி பதட்டப்படுவோம். அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு டாக்டர். அவர் வந்து அட்வைஸ் பண்ணார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு மனசு வந்து அமைதியாகவே இல்லை, ரொம்ப பதட்டமாக பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் முதல்ல டிவி நியூஸ் பார்க்குறத நிப்பாட்டிடுங்க. நெகட்டிவான நியூஸ் பார்க்க பார்க்க அது உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஆள் மனசில் பயத்தை ஏற்படுத்துது. அதனால் டிவியில் நியூஸ் பார்க்குறத நிப்பாட்டுங்க. இந்த பேப்பரில் வர இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் பார்க்குறத நிப்பாட்டுங்க. உங்கள் பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா டிவியில் வந்து நியூஸ் பார்க்குறதே விட்டுட்டேன். ஒரே பாட்டு, படம் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்களோட விளையாடுறது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நியூஸை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். நியூஸ் பேப்பர் கூட நான் அந்த டயத்தில் படிக்கலை. அப்படி வந்து என்னை டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஒரு 4-5 நாள் தான் ஆகும். அதில் நான் அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். எப்போவும் ஒரு பய உணர்ச்சி இருந்துச்சுல்ல, அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. கொஞ்ச நாள்லையே கொரோனாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்துட்டேன். ஸோ நமக்கு வந்து எப்போ நம்ம பயமாக பதட்டமாக இருக்கிறோமோ அப்போ நெகட்டிவ் நியூஸை நம்ம பார்க்க பார்க்க நம்ம மனசு வந்து ரொம்ப பயத்துலேயும் பதட்டத்துலேயும் தான் இருக்கும். அதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியாது. அதனால் என் மைவித்திரி உறவுகளே, குழப்பமான மனநிலையில் இருக்கிறவங்க தயவு செய்து நெகட்டிவ் வீடியோஸை பார்க்காதீங்க. கொரோனா டயத்தில் இதே ஐடியாவை தான் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுத்தேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. நான் தெளிவானதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயத்தோடு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி இந்த ஐடியாவை தான் கொடுத்தேன். என்னோடய ஐடியாவை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் வந்து எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம்ப்பா, நாங்கள் இப்போ நெகட்டிவ் நியூஸ் பார்க்குறதே இல்லை, இப்போ ஓரளவு பயம் போயிடுச்சு வளர் அப்படின்னுட்டு எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து நாங்கள் ஒரு குரூப்பாகவே எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி கவலைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபோன் பண்ணி அந்த டயத்தில் பேசி ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் பயத்துலேருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக மாறிட்டாங்க. ஏன்னா கொரோனா வந்து எல்லா இடத்துலையும் அகோரமாக இருந்தப்போ கூட தாராவியில் வந்து அந்தளவு பாதிப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் தைரியமானதுக்கு அப்புறம் எங்களோட இயக்கம் மூலமாக, அதாவது மகிழ்ச்சி மகளிர் பேரவை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் வந்து நான் இருக்கிறேன். அதன் மூலமாகவும் அப்புறம் விழித்தெளி இயக்கம், ஜெய்பீம் அறக்கட்டளைன்ற முற்போக்கு இயக்கங்கள் சார்பாக எல்லா இடங்களையும் கொரோனாவுக்கு கஷாயம் கொடுக்க ஆரம்பித்தோம். எல்லா இடங்களையும் ஃப்ரீயாக வந்து கஷாயம் கொடுத்தாங்க. தெருவுக்கு தெரு எல்லா இடத்துலையுமே கஷாயம் வந்து எல்லா இயக்கங்கள் சார்பாகவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
அதனால் வந்து எங்களுக்கு பாதிப்பு வந்து அகோரமாக இல்லை. ஏன்னா ரொம்ப தாராவி அவ்வளோதான் முடிஞ்சிடும், சோலி முடிஞ்சிரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி எல்லாரும் மைவி 3 சோலி முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த டயத்தில் வந்து தாராவி அவ்வளோதான் சோலி முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து நாங்கள் வந்து தைரியமாக இருந்து அந்த கொரோனாவை எதிர்த்து போராடணும். அதே மாதிரி இன்னைக்கு மைவி 3 உறுப்பினர்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நெகட்டிவ் வீடியோ வந்து நம்மளை வந்து டவுன் ஆக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நெகட்டிவ் வீடியோவை முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிந்த வரைக்கும் என்ன பார்க்காதீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா நமக்கு நல்லது, நம்ம மனசுக்கு நல்லது. உங்களுக்கு தெளிவு வேணும், ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாசிட்டிவான வீடியோ போடுறவங்க வீடியோவை, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பாருங்கள். எவ்வளவோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. எம்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் கம்பெனியை பற்றி முழு விபரத்தையும் எம்டியோ வீடியோ போடுவாங்க. நம்ம கம்பெனி வந்து வாழ வைத்து வாழணுங்கிற கொள்கையோட கொள்கையோடு இருக்கிற ஒரு கம்பெனி. எம்டி வந்து மக்கள் நலன் சார்ந்து தான் முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். செலக்ட் பண்ணி அந்த விஷயத்தில் இறங்குனதுக்கு அப்புறம் அதை வந்து சந்தேகப்படக்கூடாது. அதனால் நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம். நமக்கான நமக்கான நல்வாழ்க்கை வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. எம்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்க. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.